Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 அதாவது மாவட்டம் வாரியாக கீழமை நீதிமன்றங்கள்ல இருந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு உண்டான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது அபிஷியல் வெப்சைட்ல வந்து போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பம். ப்ரோ நாங்க வந்து நல்லா தான் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். ஆனா எங்களுக்கு ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு விசாரிச்ச வரைக்கும் மார்க் வந்து ரொம்ப வந்து கம்மியா தான் குடுத்துருக்காங்க, போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. சோ எதனால, என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து மார்க் வந்து கம்மி ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு? நீங்க என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஓஎம்ஆர்ல வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, நீங்க என்னெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு, இதுவரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே நான் பண்ணல. ஆனா இருந்தாலும் மார்க் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மெயில் அப்டேட் பண்றது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மார்க் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, சொல்யூஷன் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இது தீர்வு காண்றதுக்கு உண்டான ஒரு வழிகள் தான் இது. சரிங்களா? இத பத்தின ஃபர்தர் அப்டேட்டா தான் நம்ம இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இத பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ வந்து அப்படியே கன்டினியூஸா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான கேட்டகரியில எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10th பாஸ் பண்ண குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப் இந்த மாதிரியான கேட்டகரியில ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அதே மாதிரி வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட், காபீஸ் அட்டெண்டர் அப்படிங்கிற இது வந்து 2வது கேட்டகரி. தேர்ட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங் வந்து நடத்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும். அதாவது கிளீனர் ஒர்க், மசால்ச்சி, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான கேட்டகரி 4 விதமான கேட்டகரியில எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது நடத்தி முடிச்சிட்டாங்க. அதுக்கு உண்டான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான மார்க், அதாவது ஸ்கோர் மார்க்குமே நம்ம கையில வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க அபிஷியலா ஃபைனல் ஆன்சர் கீ வந்து கொடுத்துட்டாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்த உடனே நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவு மார்க் நம்ம எடுத்திருப்போம் அப்படிங்கறத ஈஸியா உங்களால அந்த அனலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். சோ இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பார்த்தும் எங்களுக்கு மார்க் நாங்க ரிசல்ட் பார்த்ததுல மார்க் வந்து கம்மியா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு சில சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, மார்க் வந்து கம்மி பண்ணிருப்பாங்க. ஒரு 1 மார்க் 2 மார்க் போயிருந்துச்சு அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா காமன் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்ணதுனால 1 மார்க் 2 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்ல வந்து போயிருக்கும். 5 மார்க் 10 மார்க் வந்து பாத்தீங்கன்னா வேரிஸ் ஆகுது. எனக்கு 100% தெரியும். நான் மார்க் கொஸ்டின்ல வந்து கரெக்டா தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஆனா மார்க் வந்து ரொம்ப கம்மியா போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மென்ட்க்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மெயில் ரிக்வெஸ்ட் வந்து பண்ணலாம். இத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, ஆர்டிஐ மூலியமா கூட நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்ட நம்ம கண்ணு முன்னாடி வாங்கி பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. இதெல்லாம் எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எதனால வந்து பாத்தீங்கன்னா மார்க் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ஓஎம்ஆர் ஷீட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து மேல வந்து எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கும். உங்க போட்டோ, பார்கோடு, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், போஸ்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். அப்படியே கொஸ்டின் நம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, புக்லெட் நம்பர்ல வந்து நீங்க இது எல்லாமே கரெக்ட்டா சார்ட் பண்ணிருப்பீங்க. கொஸ்டின்ஸ் உடைய சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கறத கரெக்ட்டா கொடுத்திருப்பீங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணது வந்து இது கடைசியா நீங்க வந்து பண்ணணும். கேண்டிடேட்டோட சிக்னேச்சர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹால வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் பண்றவங்களோட சிக்னேச்சர் நம்ம வந்து இந்த இடத்துல போட சொல்லுவாங்க. இது எல்லாமே மேல வந்து அப்படியே போக நம்மளுடைய மெயின் பிக்சருக்கு வருவோம். இதுதான் அந்த 1ல இருந்து இது வந்து 100 வரைக்கும் இருக்கும். பட் இது வந்து 50 வரைக்கும் தான் இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட். ஃபர்ஸ்ட்க்கு 1வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பி அப்படின்னா நீங்க பி வந்து ஷேடோ பண்ணிருப்பீங்க. 2வதுக்கு அதே மாதிரி ஆன்சர் என்ன அப்படிங்கிற படிச்சு பார்த்துட்டு 1 பை 1 நீங்க வந்து ஷேடோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்துல திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து உங்கள அறியாமே நடந்துரும். அதனால வந்து மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் கொஸ்டினோட வந்துடுறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க 15வது கொஸ்டின் மிளகாய் டேஸ் சுவை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்புன்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? மிளகாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, காமனா எல்லாருக்குமே ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். டேஸ் வகையை கொண்டது, டேஸ் சுவையை கொண்டது அப்படின்னா, மிளகாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கார்ப்பு. உரைக்கிற தன்மை கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய். சரிங்களா? அப்படிங்கிறனால ஆன்சர் வந்து டி. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆன்சர் வந்து கரெக்ட்டா 15வது இடம் எங்க இருக்கு? இந்த இடத்துல 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு, இல்ல வேற ஏதாச்சும் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கையில, நம்ம வந்து நம்மளுடைய பெண்ண என்ன பண்ணியிருப்போம்னா, ஆப்ஷன் பி கிட்ட இந்த இடத்துல ஒரு டாட் மாரி போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அப்படியே ஷேடோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல, டக்குனு நம்ம ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டின்னு சொல்லிட்டு, இங்க இருந்து கைய எடுத்துட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, டில வந்து ஷேடோ பண்ணுவோம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். அப்ப நம்ம என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆன்சர் பில வந்து பார்த்தீங்கன்னா, ஷேடோ வந்து லைட்டா ஆயிருக்குது. கம்ப்யூட்டர்னால வந்து திருத்தும்போது 2க்கு ஒரே கொஸ்டினுக்கு வந்து 2 ஆன்சர் வந்து இந்த பையன் குடுத்துருக்கான்.
அதனால இது வந்து ஒரு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் மார்க்ல வந்து போட்டுருவாங்க. நீங்க கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆனா இருந்தாலும் அது வந்து நெகட்டிவ் மார்க். ஏன் எதனால அப்படின்னா ஆன்சர் பிலயும் வந்து லைட்டா ஷேடோ ஆயிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து உங்களுக்கு வந்து போச்சு. இந்த மாதிரி கேட்டகரியில ஒரு மார்க் வந்து உங்களுக்கு கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 2வது எந்த மாதிரி மெத்தட்ல உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறையும் அப்படின்னா அதே கொஸ்டின்ல வந்து இந்த இடத்துல வந்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எடுத்துக்கிறோமே. இந்த இடத்துல வந்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 வந்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை டேஸ் காலம் என்கிறோம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதுல வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். வெயில் வந்து எந்த காலத்துல வந்து சுட்டெரிக்கும் அப்படின்னா, கோடை காலத்துல தான் வெயில் வந்து சுட்டெரிக்கும். அப்படிங்கிறதுனால ஆன்சர் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டி. கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து ஆன்சர் வந்து டி. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த அப்படியே நம்ம வந்து கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்ட வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் நம்பருக்கு ஆன்சர் வந்து டிங்கிற இடத்துல, நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு சாதாரண கொஸ்டின் தானே, நம்ம வந்து வேற ஏதாவது கவனக்குறைவால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டிங்கிற இடத்துல நம்ம கை வச்சு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம்னா, நம்ம பில வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ பண்ணிருவோம். அப்ப இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள தெரிஞ்ச கொஸ்டினுக்கு வந்து தெரியாம ஒரு அறியாமையால நம்ம என்ன பண்ணுவோம்னா, தப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிருவோம். இதனால நம்மள அறியாமயே மார்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து குறையும். ஆனா நம்ம கொஸ்டின் பேப்பர்ல என்ன டிக் பண்ணியிருப்போம்னா, ஆன்சர் டி தான் டிக் பண்ணியிருப்போம். அப்ப நமக்கு அது எக்ஸாம் ஹால விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன நினைப்போம்னா, கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து டி தான் வந்து குடுத்துருக்கோம். இதனால வரைக்கும் நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்னால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்சர் அதாவது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. இத தாண்டி டோட்டல் மிஸ்டேக் பண்றதுனால உங்களுக்கு மார்க் வந்து கண்டிப்பா வந்து குறையும். ஏல வந்து எவ்வளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து எழுதுற மாரி ஷேடோ பண்ற மாரி இருக்கும். அதே மாரி பில வந்து எவ்வளவு எழுதிருக்கீங்க அப்படிங்கிற ஷேடோ பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்க ஆன்சர் ஷேடோ பண்ணும்போது டோட்டல் வந்து கரெக்ட்டா 100னா 100 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து இந்த இடத்துல ஆன்சர் பண்ணியிருக்கணும். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எரர் மிஸ்டேக் வருது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இந்த மாரி இருக்கக்கூடிய மிஸ்டேக்னால கண்டிப்பா உங்களுக்கு வந்து மார்க் வந்து குறையறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே ப்ரோ. ஒரு 1 மார்க் 2 மார்க்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க வந்து பார்த்துக்கலாம். எங்களுக்கு 5 மார்க் 10 மார்க் மேல வந்து ரெட்யூஸ் ஆகுது. மார்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அஃபிஷியலா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மென்ட் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதுல கான்டாக்ட்ன்னு ஒரு டீடெயில்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த நம்பர் இதுல வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து குடுக்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி மாரி இவங்க வந்து ஃபோன் நம்பர் வந்து குடுக்க மாட்டாங்க என்னைக்குமே. ஏன்னா நம்ம ஃபோன் நம்பர் குடுத்தோம் அப்டின்னா, ஒவ்வொரு முறையும் வச்சு அவங்கள வந்து செஞ்சு விட்டுருவோம் அப்டிங்கிறதுனால அவங்க வந்து ஃபோன் நம்பர் வந்து குடுக்க மாட்டாங்க. தேர்வர்கள் வந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து கரெக்ட்டா வந்து பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் பண்ண முடியாது. அதனால வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து குடுக்கல. மெயில் ஐடி வந்து குடுத்திருக்காங்க. recruitment.mhc@gov.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய மெயில வந்து தெரியப்படுத்தலாம். உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ, அந்த போஸ்டிங் உடைய நேமு, சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல வந்து டியர் சார்ன்னு போட்டு உங்களுடைய டீடெயில்ஸ் வந்து நம்ம கீழ குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க வந்து சொல்றீங்களோ, அந்த பிரச்சனைய நீங்க கீழ வந்து அப்படியே வந்து டெக்ஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து சென்ட் குடுத்தீங்கன்னா, மெயில் வந்து உங்களுக்கு போகும். அவங்க மெயில் வியூ பண்ணி பார்க்கிறது, பார்க்காதது வந்து பார்த்தீங்கன்னா 2வது விஷயம். ஏன்னா உங்களுடைய மெயிலுக்கு அவங்க ரிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அதிகப்படியான மெயில் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது, ஒரே மெயில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மெயில் வந்து ரிசீவ் ஆகும்போது அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, ஓகே ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்கள அறியாம ஏன்னா இது வந்து கம்ப்யூட்டர் மிஸ்டேக் நடந்திருக்கலாம். இல்ல வந்து மேனுவலாவே தெரிஞ்சு கூட நடக்கலாம். தெரியாம நடந்திருக்கலாம். இந்த மாரி எக்கச்சக்கமான காரணங்கள் நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். அப்படிங்கிறதுனால ஒரு 1000 பேர் இந்த மாரி மெயில் வந்து அனுப்பும்போது, கன்டினியூஸா மெயில் உங்களுக்கு வரதுனால கண்டிப்பா அத மெயில் வர்றத ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாரி மெயில் வந்து வந்திருக்கே அப்படிங்கிறத இதுக்கு ஏதாச்சும் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா இப்ப எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து அந்த மெயின் பேப்பருக்குலாம் நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி வந்து எப்படி வந்து சீட்ட வந்து வியூ பண்ணி பார்க்குறோமோ, அதே மாரி என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாரி ஒரு ஆப்ஷன் இங்கேயும் குடுத்தாங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டா ஒரு ஒரு பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹100 அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு இது வந்து எப்ப பண்ணணும் அப்படின்னா, செலக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் நம்ம வந்து பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கவர்ன்மென்ட் வந்து ஒரு அதர் ஆப்ஷன் ஓகே இந்த மாரி தேர்வர்கள் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நம்ம இத ஏற்படுத்தி குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. சோ கண்டிப்பா வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஒரு ப்ரொசீஜர நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மேட்டரோ நீங்க வந்து recruitment.mhc@gov.in அப்படிங்கிற இந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்க வந்து மெயில் பண்ணி விடுங்க. சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல ரிகார்ட்ஸிங் ரிட்டன் எக்ஸாம் மார்க் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க இத சப்ஜெக்ட்ல கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைய நீங்க வந்து சொல்லுங்க. அட்டாச்டு ஃபைல்ல போயிட்டு நீங்க ரிசல்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்கோர் கார்ட கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல அட்டாச் பண்ணி விட்டுருங்க. அட்டாச் பண்ணிட்டு எனக்கு இவ்வளவு மார்க் வந்து இவ்வளவுக்கு வந்து எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆனா மார்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்டேட் வந்து பண்ணுங்க. சோ இதெல்லாம் தாண்டி இதையும் இந்த ஒரு மெத்தட் மூலியமாவும் அவங்க வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து அபிஷியலா வந்து குடுக்கல அப்படின்னா,
நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டிஐ, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலியமா நம்மளுடைய தகவல்களை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். அரசு சார்பில், அரசாங்க சார்பில், அரசு அதிகாரிகள் சார்பில், நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா வியூ பண்ணி பாக்குறது சார்பில், இந்த மாதிரி ஏகப்பட்ட உங்களுக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் எழும்புதோ அந்த சந்தேகத்தை பூரா வந்து பாத்தீங்கன்னா தீர்வு காணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐ தான். இப்ப ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்து வரும் அப்படிங்கிற தருணத்துல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வரல. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி சேர்ந்த ஒருத்தர் வந்து அவருடைய கோரிக்கையை வச்சதுனால ரிட்டர்ன் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து வரும், எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டிஐல வந்து தகவல் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையுள்ள விஷயங்கள்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டிஐ மூலியமா நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம், ஆன்லைன் மூலியமாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டிஐ தகவல் வந்து பாத்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிற முடியும். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மனு மாதிரி எழுதி அதுல 10 ரூபீஸ் கோட் ஸ்டாம்ப் பேப்பர்லாம் ஒட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து கொரியர் வந்து பண்ற மாதிரி இருக்கும் போஸ்ட் மூலியமா. பட் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் இந்தியா ஆயிருந்ததுனால இதுக்காகவே தனியா வந்து வெப் போர்ட்டல்லாம் வந்து இருக்குது. எப்படி வந்து ஆர்டிஐல வந்து பாத்தீங்க அப்படின்னா தகவல் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அனதர் வீடியோல எப்படி ஆர்டிஐ மூலியமா ஒரு மனு வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அனுப்புறது, உங்களுடைய கோரிக்கையை எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்றது அப்படிங்கறத கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்றேன். வீடியோ தேவைப்பட்டா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல அப்ளை பண்ணிட்டு செலக்ஷன் லிஸ்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.